ரமலானுடைய பேரொருளால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம் பாவங்களை எல்லாம் போக்கி இறைவனுடைய அருளை பெற்றிருக்கிற இந்த இரவு தொழுகைகளில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நமக்கு மத்தியில் சில மார்க்க தகவல்களை நாம் ஒருவருக்கொருவர் நினைவூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் தான் நாம் இந்த உரையை அமைத்துக் கொள்ள இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நாம மரணம் என்பது எவ்வளவு ஒரு முக்கியத்துவமானது, அதை ஒரு முஃமின் என்பவர் எப்படி நம்ப வேண்டும் என்பது குறித்த சில தகவல்களை பார்த்திருக்கிறோம். எப்போது வேண்டுமானாலும் நம்மை அடையலாம் என்பதுதான் இறைவன் அந்த மரணத்தின் மீது வைத்திருக்கிற ஒரு ஏற்பாடாக பார்த்தோம். தெளிவிருந்தால் இப்போது என்று இறைவன் தீர்மானித்து நமக்கு அதை தெரியும்படி அமைத்திருந்தால் நமக்கு சிக்கல் இல்லாமல் இருந்திருக்கும். அதற்கு முன்பாக திருத்திக் கொண்டு ஒரு வாய்ப்பை பெற்று நம்மை சீர்திருத்திக் கொள்ளலாம். எப்போது என்று யாருக்குமே தெரியாத காரணத்தினால்தான் நாம எப்போதும் அலர்ட்டா இருக்கணும், எப்போதும் அதை எதிர்பார்த்திருக்கணும், எப்போது வேண்டுமானாலும் நாம் மரணத்தை அடைந்து விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும் என்கிற ஒரு அடிப்படைகளை நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த மரணம் ஒரு தடவை ஏற்பட்டு விட்டது என்றால் இது திரும்பி நாம இந்த உலகத்துக்கு வர முடியாத ஒரு ஒன்றே தான், போயிட்டோம்னா ரிட்டர்ன் கிடையாது. அப்ப அப்படியான அந்த வாழ்க்கையில இந்த மரணத்தை அடைந்ததற்கு பிறகு நாம இனிமேலாவது நல்ல நிலையில் இருந்து விடலாமா என்று சொன்னால் அது இன்னும் திடுக்கணும். ஒரு சில அமைப்புகளை, அந்த சூழ்நிலைகளை இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். மரணத்தை நாம் அடைந்த உடனேயே மரணம் அடைகிற போதே சில அம்சங்களை திருமறை குர்ஆன் நபிமொழிகள் நமக்கு சொல்லுது. மரணத்தை அடைகிற போதே நல்லவர்கள் ஒரு விதத்திலையும், யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கை தான் முக்கியம், இந்த உலகத்தில் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று வாழ்ந்தார்களோ அவர்களுடைய மரணம் என்பது ஒரு விதத்தில் இருக்கும். நாம நல்ல விதத்தில் இருந்தால், இறைவனை உண்மையில் நம்பி இருந்தவர்களாக நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருந்தால் இறுதி நொடி வரைக்கும் அப்படியான ஒரு வாழ்க்கை, கடைசி நேரத்தில் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்லி மரணிக்கிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிற ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம் என்றால், இஸ்லாமிய வாழ்வியலை வாழ்ந்திருந்தோம் என்றால் அந்த உயிரை கைப்பற்றுகிற விதமே அவ்வளவு எளிதாக இருக்கும். நாம் நினைக்கிற துர்மரணம் என்றால் ஏதோ ஒரு விபத்தில் மரணிக்கிறவர்களை அப்படி நாம் நினைக்கிறோம், நோய் பற்றி இறந்து போவர்களை அப்படி நாம் நினைக்கிறோம். ஆட்டமா ஆடாத ஆட்டமா, காசு பணம் இருந்தது என்று எப்படி ஆடினான், எப்படி படுத்த படுக்கைகளை கடந்து மரணிக்கிறான் பத்தியா, கை கால் விழுந்து கஷ்டப்பட்டு மரணித்தான் பத்தியா, முதுமையில் பல்வேறு ஏற்று பேச்சுக்களுக்கு உள்ளாகி தன் பிள்ளைகளாலேயே திட்டி அவ்வளவு மோசமான நிலையில் மரணித்தான் பத்தியா, எப்படி வலிச்சு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை நாம் தவிர்க்கணும். இது அல்ல துர்மரணம், இது அல்ல மோசமான நிலை. அல்லாஹ் எப்படி வேண்டுமானாலும் யாரையும் கூட, அல்லாஹ் ஷஹீதுகளாக கைப்பற்றப்பட்டவர்கள் கூட உடல் துண்டு துண்டாக ஆக்கப்பட்டு இறைவன் புறத்தில் நேரடியாக அவர்கள் அந்த சொர்க்கத்தை அடையலாம் என்ற நிலையில் உள்ளவர்களுடைய உடல் கூட கூறு கூறாக ஆக்கப்பட்டிருக்கிறது, வாளாலும் ஈட்டிகளாலும் துளைக்கப்பட்டிருக்கிறது, சல்லடை சல்லடையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அது அல்ல முக்கியம். இறைவன் புறத்திலிருந்து எப்படி நம்முடைய உயிர் பறிக்கப்பட இருக்கிறது. கெட்டவர்களாக இருந்தால் திருமறை குர்ஆன் சொல்கிறது, எதிரி போன உஜூஹும் அல்வாரும், அடித்து அவர்களை முதுகுகளையும் அவர்களுடைய பிற்புறத்திலையும் முகத்திலையும் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு கைப்பற்றப்படுவார்கள். அதுவே ஒரு பெரும் திடுக்கமாக இருக்கும், பெரும் வேதனையாக இருக்கும். அந்த மரண வேதனையே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், ஒவ்வொருவரும் அனுபவிக்கிற. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் உங்களின் ஒருவருடைய வேதனை கூட இருமடங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மரணத்தினுடைய வேதனை எல்லாரும் அனுபவிக்கிறோம். நல்லவர் தீயவர் என்பது கிடையாது. நாம் நம்முடைய பார்வையில் புலப்படாத அந்த நிலை இருக்குது. வானவர்கள் நம்முடைய உயிரை கைப்பற்றுகிற விதம் இருக்குது. அதில் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நல்லவர்களாக இருந்தால் மிக இலகுவாக சரியான ஆதாரபூர்வமான நபிமொழிகள் அந்த விதமே அழகாக கற்பிக்கப்படுகிறது, சொல்லித்தரப்படுகிறது. மிக எளிதான முறையில் அவருடைய கைப்பற்றப்படும். யார் இந்த உலகத்தில் தீமைகளை செய்து இறை கட்டளைகளை மறுத்தவர்களாக வாழ்ந்தார்களோ அவர்களுடைய
அந்த உயிரை கைப்பற்றுவதற்கான மாணவர்கள் இந்த மலக்குள் மௌத் அவங்க கைப்பற்றுகிற போதே அங்க முடிஞ்சிருச்சு. அவருடைய மறுமை வாழ்க்கை க்ளோஸ் என்று தெரிஞ்சுக்குவார். அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை. நாம் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கான ரிசல்ட் அன்னைக்கு பார்த்துருவார். அவ்வளவுதான் கைப்பற்றுகிற விதத்திலேயே. அதில் நாம் எப்படி கைப்பற்ற கூடியவர்களாக நம்மை தயார்படுத்தி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியத்துவமானது. இதுல நம்மை கொண்டு போய் மன்னரையில் அடக்கம் செய்த உடனேயே நடக்கிற நிகழ்வுகளை நமக்கு சொல்லித் தருகிற போது வெறுமனம் மறுமையினை நாம நினைக்கிறோம். மனுஷர் மைதானத்தில் இருக்கிற போது சூரியன் அருகாமையில கொண்டு வந்து நிறுத்தப்படும், பல்வேறு வேதனைகள் செய்யப்படும். அந்த நேரத்துல பல திடுக்கிடும் தகவல்களை நாம பார்ப்போம். வலது கையில ஏடு கொடுக்கப்படும், இடது கையில ஏடு கொடுக்கப்படும். அன்றைய தினம் அரசு நிழல் கிடைக்காதா என்று பார்க்கப்படும். அன்றைக்கு ஒவ்வொரு மனிதரும் அப்படியே ஓடிக்கொண்டு அழைத்து கொண்டிருப்பார்கள், வேர்வையில் குளித்துக் கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் நாம் திருக்கத்தை பார்க்கிறோம். நரக வாழ்க்கையினுடைய கோலத்தை பார்த்திருக்கிறோம். அதற்கு முன்பாகவே, அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் முன்பாகவே கபரில் வைத்த பிறகு உடனேயே அங்கேயே நமக்கு வேதனைகள் வழங்கப்படும் என்று திருமறை குர்ஆன் சொல்றாரு. திருமறை குர்ஆனுடைய 40வது அத்தியாயத்தின் 46வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். அன்னாரும் யுஹரதுன அலைஹா ருதுவன் வஅஷியா, காலையிலும் மாலையிலும் அவர்கள் அந்த நரக நெருப்பில் முன் கொண்டு வரப்படுவார்கள். அந்த நியாய தீர்ப்பு நாள் வருகிற வரைக்கும் அந்த புறமுறை கூட்டத்தார்களை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகிற போது அந்த நாள் வரைக்கும் அவர்களுக்கு வேதனை நீடிக்கும் என்று இறைவன் சொல்றார். யோசிச்சு பாருங்க, மறுமை நாள் வரக்கூடிய அந்த நாள் வரைக்கும் இறைவன் என்றைக்கு நம்ம எல்லாம் அந்த மஹ்ஷரில் ஒன்று திரட்ட இருக்கிறானோ, அனைவரையும் நம்மை சூழ்நிலைப்பட்டு நாம் அனைவரும் ஒன்று திரட்டப்பட இருக்கிறோமோ, அந்த நேரம் வரைக்கும், அந்த நிமிடம் வரைக்கும் கபரிலேயே வேதனை இருக்கிறது என்று இந்த திருமறை குர்ஆனுக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். அதனால்தான் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்குள்ள என்ன நடக்கும் என்கிற நிகழ்வுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னல் அப்த இதா உரிய ஃபில் கபரிஹி, ஒரு மனிதன், ஒரு அடியான் அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவனை அடக்கம் செய்துவிட்டு அந்த மக்கள் எல்லாம் திரும்பி செல்வார்கள். அவர்கள் திரும்பி செல்கிற அல்லாஹ் செய்து வைத்திருக்கிற ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா, வேறு எதையும் அவர்கள் பேசுவதையோ அழுவதையோ அவர்கள் அவர்கள் பிரார்த்திப்பதையோ எதையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவங்க செருப்பு ஓசை கேட்கும். நம்மை நகர்ந்து செல்கிறார்கள். நம்மோடு இருந்தவர்கள், நமக்காக பயந்தவர்கள், நம்மோடு ரத்தமும் சதையுமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள், அவ்வளவுதான், இதோடு முடிந்து விட்டது என்று அவர்களுடைய செருப்பு ஓசை மட்டும் அடக்கம் செய்யப்பட்டவர் கேட்கும். வேறு எதுவும் கேட்காது. நீங்க என்ன பேசினாலும் கேட்காது, என்ன அழுதாலும் கேட்காது, என்ன புலம்பினாலும் கேட்காது. அந்த செருப்பு ஓசை மட்டும் கேட்குமா? கேட்ட உடனேயே அங்கே 2 மாணவர்கள் உடனே வருகை தருவார்கள். அந்த மாணவர்களுடைய கேள்வி கேட்கப்படுகிற அந்த சூழ்நிலை வரும். அந்த மாணவர் அந்த அடக்கம் செய்தவரிடத்துல கேட்பார், ஒவ்வொன்றாக கேட்பார். அவரை எழுப்பி உட்கார வைத்து அவரிடத்துல கேட்கப்படும், இந்த மனிதரை பற்றி என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் குறித்து கேட்கப்படுவான். அப்ப உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கப்படுகிற போது, உண்மையில் நம்பிக்கையாளர்களாக யார் இருக்கிறாரோ அவர் இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற ஒரு அடிப்படையை அன்றைய தினத்தில் சாட்சி சொல்வார். அவரே கெட்டவராக இருந்தால் அவருக்கு நரகம் என்கிற ஒரு அந்த இடம் தந்துவிடும். மறுமையில் அவருக்கு அளிக்கப்பட இருக்கிற தீர்ப்பு அங்கு காட்டப்படும். நல்லவராக இருந்தால் அவருக்கு 2மே காட்டப்படுமா? அல்லாஹ் செய்திருக்கிற ஏற்பாடு பார்த்தீங்களா? கெட்டவராக இருந்தால் அவருக்கு நரகம் காட்டப்படும், பல்வேறு வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார். நல்லவராக இருந்தாலும் கூட அல்லாஹ் காட்டுவானா, இந்த இடத்தில் இருந்திருப்பாய் என்று தவறான பதிலளித்தால், இந்த உலகத்தில் இந்த தூதரை பின்பற்றாமல் இருந்தால், இந்த தூதருடைய சொல்படி நடக்காமல் இருந்தால், இந்த உலகம் தான் நமக்கு இலக்கு என்று ஓடிக்கொண்டிருந்தால் தூதரை அடையாளம் தெரியாது. அந்த தூதர் சொல் நடக்காதவருக்கு அந்த தூதருடைய பெயரை சொல்ல முடியாது. அப்ப அந்த நல்லவருக்கு அல்லாஹ் செய்கிற பெரிய ஏற்பாடு என்னன்னா, அவருக்கு சொன்னதை மட்டும் அல்லாஹ் காட்டியிருந்தால் கூட அவர் அவ்வளவு திருப்தி அடைந்திருக்க மாட்டார். அல்லாஹ் என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செய்கிறான்னா, நரகத்தை காட்டி இதிலிருந்து நீ காப்பாற்றப்பட்டிருக்கிறாய், இதிலிருந்து உனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது, அது உனக்கு கிடைக்க போறதில்லை, இந்த சொர்க்கம் தான் கிடைக்க போகிறது என்று அது நமக்கு காட்டப்படுமா? 2ம் நல்லவருக்கு காட்டப்படுமா? காட்டப்பட்ட உடனேயே அவர் ஒரே நேரத்தில் 2ஐயும் பார்த்த பிறகு அவருடைய மன்னரை விசாலமாக்கப்படும்.
இவ்வளவு நெருக்கடியாக இருக்கிற அந்த மன்னரை அவருக்காக விசாரமாக்கப்பட்டு சுகபோகமான நல்ல வாழ்க்கையில் வேறு சில நபிமொழிகள் இடம்பெறுகிறது. புது மாப்பிளை போட்டு தூங்க போகிறார். நல்ல ஒரு இன்பமயமான வாழ்க்கை அவருக்கு கிடைக்க போகிறது. அதே கணம் யார் கெட்டவராக தீயவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அவருடைய நிலையை பார்க்கிற போது இந்த மனிதர் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று அவரிடத்தில் கேட்கப்படுகிற போது அவர் சொல்வார், எனக்கு தெரியாதே, இவரை பற்றி நான் அறிந்திருக்கவில்லையே என்று சொன்னதோடு அவருக்கு கொடுக்கப்படுகிற தண்டனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். இரும்பு சுத்திகளால் கடுமையாக தாக்கப்படுவார். அடிக்கிற அடியில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அங்கு இருக்கிற மனிதர்களையும் ஜின்களையும் தவிர அத்தனை பேரும் அதை கேட்பார்கள். அனைத்து ஜீவராசிகளும் அந்த சத்தத்தை கேட்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவிற்கான அளவில் அவ்வளவு பெரும் சத்தமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த கபர் வாழ்க்கை என்பது அவ்வளவு மோசமானது, படு பயங்கரமானது, நாம் நினைத்து பார்க்க முடியாதது. இன்னும் பல்வேறு தண்டனைகளை பற்றி அதை நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. இது ஏதோ நாம நினைக்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. நாம ஏதோ சரி யாரோ நாம நினைக்கிறோம்ல, நாம தர்காவை விட்டு வெளியே வந்துட்டோம், தாயத்து தகடு நம்பிக்கையின் இடத்தில் இல்லை, பல்வேறு மூட பழக்க வழக்கங்கள் வெளிவந்திருக்கிறோம், நம்மிடத்தில் எவ்வளவோ தீமையான காரியங்கள் இல்லை, நாம தப்பிச்சுடுவோம், நமக்கு பிரச்சனை இல்லை என்பது அதனுடைய அடிப்படையில இதுல யாருக்கெல்லாம் அந்த கபர் வாழ்க்கையில் தண்டனைகள் வழங்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலில் கைதானில் மதீனா, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் இருக்கிற ஒரு தோட்டத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிற போது அங்கு இருந்த மன்னர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்த உடனேயே அங்கு அந்த மனிதனுடைய கூக்குரல், அவருடைய அந்த அலறல் சத்தம் அல்லாஹ்வுடைய தூதருடைய செவிக்கு கேட்கிறது. அல்லாஹ் கேட்க செய்கிறான். கேட்க செய்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த இடத்துல என்ன நடக்கிறது தெரியுமா? இந்த இரண்டு மன்னரைகளிலும் அந்த மனிதர்கள் இருவருமே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க. கபீர், ஏதோ பெரும் பாவங்களை செய்தவர்கள் இந்த தண்டனை அனுபவிக்கவில்லை. இதுதான் நாம கவனிக்க வேண்டியது. ஏதோ தர்காவில் போய் அவர்கள் இணை கற்பிக்க கூடியவர்களாக இருந்துவிடவில்லை, தாயத்து தகடு மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கவில்லை, ஏதோ பெரும் பெரும் பாவங்கள் கொலை செய்யவில்லை, கொள்ளையடிக்கவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை. அவர்கள் செய்த பாவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற போது பெரும் பாவங்கள் எல்லாம் அவர்கள் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆனால் வைன்னஹு லகபீர், ஆனால் பெரிய விஷயம் தான். என்ன அப்படின்னா, அஹதுஹுமா யஸ்ததிரு மினல் பவுல், சிறுநீர் கழிக்கிற போது அதை மறைக்காதவராக ஒருவர் இருந்தார். அதை மறைக்கிற இன்னும் சில செய்திகள் வருகிறது, அவர் சிறுநீர் கழித்து அவர் தூய்மை செய்யாதவராக இருந்தார். இந்த காரணத்திற்காக இந்த மன்னரையில் ஒரு மன்னரையில் இருக்கிற வேதனை செய்யப்படுகிறார். இன்னொருவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற போது, இன்னொருவர் இந்த உலகத்தில் வாழுகிற போது கோல் சொல்லி திரிந்து கொண்டிருந்தார். இதுதான் இந்த இருவரும் செய்திருந்த தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அதை கொஞ்சம் பிற்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பேரிச்ச மட்டையை கொண்டு வர சொல்லி அதை இரண்டாக பிளந்து பச்சை பேரிச்ச மட்டை இது காய்கிற வரைக்கும் அதை நட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது காய்கிற வரைக்கும் மட்டும் இவருடைய வேதனை பிற்படுத்தப்படும். மன்னரை வரை நாளை மன்னரையில் தொடங்கி வறுமை நாள் வரைக்கும் இவர்களுக்கு வேதனை இருக்க போகிறது. அது அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு நபியவங்க பரிந்துரை செய்ய மாட்டாங்கன்னா, இன்னை கற்பிப்பாளர்களுக்கு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த லேசான தண்டனைக்குரிய குற்றமாக நாம் பார்க்கிறோம். இது சாதாரணமான விஷயம். என்ன சிறுநீர் கழிக்கிறது, அர்ஜென்ட்டா வந்து எங்கேயாவது போய் மறைவையா நம்ம ஆம்பளைங்க என்னத்த மறைவு பார்த்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் பெரிய விஷயமா என்று நினைக்கிறோம். தூய்மை செய்வதான நமக்கு அது பார்த்துக் கொள்வோம் என்று நினைக்கிறோம். அல்லது ஒருவரிடத்தில் கோல் மூட்டுவது, இது மாதிரியான இன்னொருவருடைய மானத்தில் விளையாடுவது, இன்னொருவர் மீது அவருடைய உள்ளம் பாதிக்கப்படுமா என்று பார்ப்பதில்லை. அவரை பற்றி புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, அவரிடமிருந்து இவரிடம்
மன்னரை வாழ்க்கையே பாழ்படுத்திவிடும். மறுமை வரையும் நாம் வேதனை செய்யப்படுகிற பெருங்குற்றம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார் என்றால் நபி அவர்கள் குறிப்பிடுறாங்க. இது போன்ற என்னென்ன பாவங்களை சாதாரணமாக நினைத்து செய்து கொண்டிருக்கிறோமோ இதுவெல்லாம் நம்முடைய மன்னரை வாழ்க்கையில் தண்டனைகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதை நினைவுபடுத்த வேண்டும். இந்த அலறல்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிற வேதனை, நமக்கு வழங்கப்படுகிற அந்த பெருந்தண்டனைகள் இதெல்லாம் பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரமைத்துக் கொள்ளணும், சரி செய்து கொள்ளணும். இதெல்லாம் நம்முடைய இதை கேள்விப்படப்பட இதை நமக்கு மத்தியில் நினைவூட்டிக் கொள்ளக்கூட நம்முடைய பாதைகளை, எதுவும் ரமலானுடைய மாதம் என்பதை நீங்க நினைத்து பாருங்கள். இது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இது நம்முடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பாக எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். இனிமேல் இது போன்ற குற்றங்களை செய்ய மாட்டேன். மரணம் இப்போது வரலாம், மன்னரை வாழ்க்கையில் பெரும் தண்டனை நமக்கு காத்திருக்கிறது. இனி வருகிற காலத்தில் என்னென்ன பாவங்களை விட்டொழிக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை செய்திருந்த இந்த பாவத்தை இந்த ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு செய்ய மாட்டேன் என்கிற முடிவெடுக்கிறது. என்னிடத்தில் நன்மைகள் குறைவாக இருக்கிறது, அந்த மறுமைக்காக அந்த சொர்க்கத்திற்காக நான் பெரிதாக எதையும் சேகரிக்கவில்லை, சம்பாதிக்கவில்லை. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை நன்மைக்குரியதாக மாற்றப் போகிறேன். இறைவனை சந்திக்கிற போது பெரும் நன்மைகளோடு நான் போய் நிற்க போகிறேன். இறைவனுடைய சந்திப்பை எப்படி நான் அமைத்துக் கொள்ள போகிறேன் என்கிற முடிவெடுத்து வாருங்கள். அப்படியான ஒரு நிலையை ரமலானை பக்குவமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரே இந்த கபருடைய தண்டனைக்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களை பிரார்த்தனை செய்யறாங்க. நமக்கு தொழுகையில நாம இறுதி இருப்பில் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த அந்த பிரார்த்தனையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, வஅஊது பிக மின் அஸாபில் கபர், அல்லாஹ்வே அந்த கபருடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, அந்த மன்னரையினுடைய அந்த அஸாபிலிருந்து எனக்கு பாதுகாப்பு அளிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்து நமக்கு பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்கிறார்களே. ஒவ்வொரு கடவுளும் நாம் செய்ய வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களே. ஒவ்வொரு தொழுகையினுடைய அத்தகையாத்து இருப்பிலையும் நாம் செய்ய வேண்டும் என்றால் அதை சொல்வதோடு இல்லாமல், இறைவனிடத்தில் பிரார்த்திப்பதோடு இல்லாமல் மனதில் முன் கொண்டு வந்து அந்த தண்டனைகளை நினைவுபடுத்தி இந்த பாவங்களை எல்லாம் செய்யாதவர்களாக வாழ வேண்டும் என்கிற முடிவெடுத்தவர்களிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் பல சந்தர்ப்பங்களை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண சந்தர்ப்பங்களை கபர், அந்த கபருடைய அந்த வேதனை குழப்பம், அதிலிருந்து இறைவா என்னை பாதுகாப்பாயாக என்று நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனை செய்தவர்களாக மட்டுமில்லாமல் அதன்படி பாவங்களை விட்டொழித்து அந்த மறுமையில் வெற்றியாளர்களாக, அந்த மறுமையில் புது மாப்பிள்ளைகளை போன்று தூங்கக்கூடியவர்களாக சொர்க்கத்தை பார்த்து அதை எதிர்பார்த்து ஆதரவு வைத்து நம்முடைய மன்னர்கள் விசாலமாக்கப்படுகிற ஒரு பெரும் நிலையை இறைவன் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானா என்று கூறி முடிக்கிறேன். வாக்குதாமா